السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகமானது பல்வேறு விதப்பட்ட மதங்கள் வாழக்கூடிய உலகமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் வாழுகின்றார்கள், கிறிஸ்துவர்கள் வாழுகின்றார்கள், யகூதிகள் வாழுகின்றார்கள், நெருப்பு வணங்கிகள், பௌத்தர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள் மற்றும் இந்துக்கள் போன்ற பல்வேறு விதமான மதம் சார்ந்தவர்கள் இவ்வுலகத்தில் வாழுகின்றார்கள். அவர்களுடைய கொள்கை பிரகாரம் நாங்கள் விமோசனம் அடைந்து விடுவோம், மறுமையிலே எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு இருக்கிறது என்று அவரவர் கூறிக்கொள்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யதார்த்தமான நிலைமை என்று கேட்டால் குர்ஆன் சொல்லுகின்றது, இன்ன தீன இன்தல்லாஹுல் இஸ்லாம். உலகத்திலே பல்வேறு விதமான மார்க்கங்கள் அல்லாஹ்வால் நபியாக அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட யூதர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வால் நபியாக அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக இஸ்லாம் மட்டும்தான் இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பல்வேறு விதமான மதங்களை கொள்கைகளை ஏற்று உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் மதம் சார்ந்த அடிப்படையிலே வாழ்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பெயரளவிலே தான் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம், நாங்களெல்லாம் என்னென்ன கொள்கைக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள் தவிர அடிப்படையாக அவர்கள் எடுத்து நடக்கக்கூடிய கொள்கைகள் அவர்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அப்படி அல்ல. தரக்கு பீக்கும் அம்ரை லந்தலில்லோ இதா மத்த தமஸ்தத்து மிகுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இரண்டு விஷயங்களை நமக்காக விட்டு சென்றிருக்கின்றார்கள், நாம் வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எப்பொழுது என் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் குர்ஆனையும் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களையும் குர்ஆனுடைய வழிமுறைகளையும் என் மூலமாக உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றனே, என்னுடைய சுன்னத்துக்கள், இந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறு விதமான கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருந்தாலும், ஆனால் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள்
இன்றைக்கு பல்வேறு விதமான கலாச்சார சீர்வின் காரணமாக என்னென்ன கொள்கைகளெல்லாம் செய்யக்கூடாதோ, என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாதோ, என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனை பாவங்களையும் எல்லா சமுதாய மக்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல வேடிக்கையான விஷயம் என்று சொன்னால், பெருமானார் விட்டு சென்றார்களவா அழகிய கொள்கையை, குர்ஆனையும் ஹதீஸையும், இந்த இரண்டையும் பின்பற்றக்கூடிய நம் சமுதாய மக்களும் அவர்களோடு சேர்ந்து வழிகட்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் வெட்கக்கேடான விஷயம், இதுதான் மானக்கேடான விஷயம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கொள்கைகளே கிடையாது. அவர்களுக்கு இதுதான் சொல்லுவார்கள், ஒரு அவுன்ஸ் வேணா மது குடிச்சுக்கலாம், எங்களுக்கு இந்த சாமி வரணும்னு சொன்னா மது அருந்திட்டு போனாதான் சாமி வரும், இந்த சாமி மது அருந்திட்டே போகும். இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளே மதுவை தொட்டுக்கோல நுகரக்கூட கூடாது என்று கற்றுத் தந்திருக்கின்ற இஸ்லாமிய சமுதாய மக்கள் இன்று ஆண்களும் சரி, அவருக்கு சரி நிகராக சரி, பெண்களும் சரி, மது அருந்ததிலே போட்டி போட்டுக்கொண்டு பார்ட்டி கிளப்பையிட்டு மோசமான சொல்லி சென்று இருக்கின்றார்கள். ஆடை கலாச்சாரத்திலே எந்த அளவு மோசம் என்று சொன்னார், ஆண்களுக்கு முழங்காலிருந்து தொப்புள் முழுவை முழுமையாக மறைக்க வேண்டும். நம் சமுதாய மக்கள் சாஸ் என்ற வகையிலே தொடை தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு காலத்தில் வீட்டில் மட்டும் போட்டுக்கொண்ட அந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு களத்தில் கேட்டால் இன்னைக்கு பேசுறீங்க ட்ரெண்டாக இருக்கான், மக்களுக்கு மத்தியில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கான், இதெல்லாம் சூப்பரான ஐயா, நல்ல கல்ச்சர் தெரிஞ்சவையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. நம் சமுதாய பெண் மக்கள் எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ அத்தனையும் வெளியிலே காட்டிக்கொண்டு பேரளவிலே புர்கா போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன், என் கடைக்கு முன்னாடி ஒரு 20 வயசு பெண்மணி முன்னாடி என் கடைக்கு முன்னாடி நின்று இப்படி தலைவர் முக்காலாம் எடுத்து போட்டு செல்ஃபி எடுத்து, தனியாக பொத்த பொண்ணு, அம்மா இல்லை அக்கா இல்லை அண்ணன் இல்லை யாரும் இல்லை, படிக்கக்கூடிய பெண் செல்ஃபி எடுத்து தெரியுது, வளைச்சு சுற்றிட்டு தெரியுது. இது என்ன கலாச்சாரம்? ஒரு ஆணு பெண்ணும் ஒரு மாற்று சமுதாய மக்களும் முஸ்லீம் புர்கா இந்த பெண்ணு கூட போறாங்க, பின்னாடி உள்ள பெண் சொல்றாங்க, காது கூட கேட்ட விஷயங்களை சொல்கின்றேன். அந்த பின்னாடி போன பத்திரவோ இதுதான் இவாளா சொன்னா, நான் எனக்கு ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னா இவன் இவாளா, இதுவா இஸ்லாமிய கலாச்சாரம் குர்ஆன் கற்றுத் தந்த வழி? இதுவா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த வழி? நம் இஸ்லாமிய பெண்மணிகள் ஆடம்பரத்திலே அனாச்சாரத்திலே மூழ்கி மோசமாகி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? பெருமானார் சொல்லுவார்கள், அத்துன்யா மஸ்ரத்துல் ஆகிரா. நமக்கெல்லாம் மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் நாளைக்கு மருந்து இருக்கு, அப்பேது எனக்கு இருக்கு, அப்படிலாம் ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா இஸ்லாத்துல இவ்வுலகத்துக்கு பின்னாடி மௌத்துக்கு பின்னாடி மறுமை இருக்குது, கபரு இருக்குது, கபருல கேள்வி கணக்கு இருக்குது, சொர்க்கம் இருக்குது, அங்க கியாமத்துல மீசானுடைய தராசுல நம் நன்மதிமையெல்லாம் அளவிடப்படுமே. அளவிடப்பட்டு அல்லாஹ் நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சொர்க்கத்துல மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது என்பதை ஈமான் கொண்டுதான் இங்க இத்தனை பேர் இருக்கின்றோம். இதே நிகழ்ச்சி வீட்டிலே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்க நான் சொன்னால் இஸ்லாம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லவர்களே, மறுமையே இல்லை என்று நினைக்கக்கூடிய செய்யக்கூடிய அந்த மக்கள் இன்றைய நிலைமை இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை போலத்தான். பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, அத்துன்யா சஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். சிறைச்சாலை என்று சொன்னால் ஜெயிலுக்கு பிடிச்சு கிடையாது. சிறைச்சாலையிலே எப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குமோ அதே போல ஒரு கொள்கை கோட்பாடுக்கு கட்டுப்பட்டு குர்ஆன் சொன்ன அவருடைய வழி அடிப்படையிலே இவ்வுலகத்திலே வாழ்கின்றோம் அல்லவா, இந்த வாழ்க்கை தான் இஸ்லாமிய வாழ்க்கை. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ன வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று சொல்வது மாற்று சமுதாயத்துடைய மக்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மறுமையை நினைவு கூறக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மறுமையை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிக்காவுடைய மஜ்லிஸ் உட்கார்ந்துருக்கும், நிக்காவுடைய மஜ்லிஸிலே மௌத்தை பற்றி கூறுவாங்க, நிக்காவுடைய மஜ்லிஸிலே மறுமையை பற்றி கூறுவாங்க. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் மறுமை, நமக்கு இது மட்டும் வாழ்க்கை இல்லை, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கு, நமக்கு மௌத்து இருக்கு, மௌத்துக்கு உங்க வாழ்க்கையை தயார் செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க.
ஏன்னு சொன்னா நம்மளாம் சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்படுறோம் இல்லையா? நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும். முஸ்லிமான மக்கள் எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? 3 டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாதான் போக முடியும். முதல் டெஸ்ட்டு, உலகத்தில் நம்ம மௌத்தா போகும்போது களிமாவோடன்னு சொன்னால் நம்முடைய மரணம் அல்லாஹ்வை பார்த்து மலக்குள் மௌத் வருவாங்க, நமக்கு நல்ல சூரத்தை காட்சி தந்து நம்ம மௌத்தா போகக்கூடிய வாழ்க்கை. இந்த டெஸ்ட்டில் ஒருத்தர் பாஸ் ஆகிட்டானுக்கு சொர்க்கங்க. இதுதான் ஆரம்பகட்ட வாழ்க்கை. 2வது கபூரில் முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய கேள்விகள். 3வது அல்லாஹ் கியாமத்தில் அந்த மறுமையில் கேட்கக்கூடிய கேள்வி கணக்குகள். முதல் டெஸ்ட்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையில் இவன் பாஸாக போயிட்டான்னா மௌத்துடைய விஷயங்களை நினைவு கூர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய இன்பங்களை அறுத்தெறியக்கூடிய கிள்ளி போடக்கூடிய மரணங்களை நினைவு கூர்ந்து சொல்றாங்க. மரணத்தை இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் பல்வேறு விதமான தரப்பட்ட மக்கள் வாழ்றாங்க. யாரு பெரிய பணக்கார வாழ்றான், சிரிஸ்தான் சொல்லக்கூடிய கரையிலேயே கால் வைக்காதவன் வாழ்றான், கப்பல்லையே போறவன் வாழ்றான், வீட்டு மக்கள் உலகம் தெரியாதவன் வாழ்றான். எவ்வளவோ பெரிய அரசாட்சிக்கு கோடான கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் உலகத்தில் நிரந்தரமான வாழ்ந்துடும் சொல்ல முடியுமா? அதான் சொல்றான், வலவு குந்தசி புரோஜிப்பு செய்யலாம். நீங்கள் இரும்பு கோட்டையிலே பூட்டிக்கொண்டு காற்று கூட புக முடியாத இடத்தில் இருந்தால் கூட மரணம் உங்களை வந்தே தீர்விட்டு சொல்லுகின்றான். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எப்படி ஒரு நாள் மௌத்தா போயிடும். எல்லாத்துக்கும் தெரியும். யாராவது தெரியுமா? எப்படி நம்ம டெய்லி வாரத்துக்கு 2 மௌத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் நான் மௌத்தாருன்னு தெரியும். என்ன பயப்படுறோம் சொல்லுங்க பார்ப்போம். மௌத்தை நினைச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மௌத்தை நினைச்சு மௌத்தை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் நான் ஒரு பாட்டு படிச்சிருப்பார்ல, மௌத்தை அஞ்சு கொள்ளுங்கள்ண்டு. மௌத்தை அஞ்சு கொள்ளும். நம்மளால என்ன மௌத்தை அஞ்சு கொள்ளும் சொல்லுங்க பார்ப்போம். என்னது? நம்மளுடைய மௌத்து மோசமாக வந்துடக்கூடாது. என்ன மோசமாக வந்துடக்கூடாது? படுத்த படக்கில் 1 வருஷம் 2 வருஷம் கிடக்கக்கூடாது. ஆக்சிடென்ட்ல மௌத்தா போயிடக்கூடாது. கேன்சர் வந்து படுத்த உடக்கே ரத்தமாக வாந்தி எடுத்த மௌத்தா போயிடக்கூடாது. ஆக்சிடென்ட் ஆகிற தலை செதறி மௌத்தா இருக்கக்கூடாது. இப்படி மோசமான துர்மரணங்களை விட்டு நம்ம பாதுகாப்பு தரோம். இது நம்ம உள்ளத்தில் இருக்கு. உண்மைதானே? நான் உடுப்ப எல்லாம் வேண்டாம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு 50 வருஷம் சேர்த்து வச்சுருப்பான். அந்த மௌத்தா போயிட்டான்னு மௌத்தா போகிற சக்கராத்து வேலை வந்துச்சு. நான் சீரியஸில் வெண்டிலேட்டரில் வச்சு அதில் வச்சு இதில் வச்சு 10 வருஷம் 20 வருஷத்தில் காலியாக போய் கடைசியில் மௌத்தா போயிடும். நினப்பான் பிள்ளையெல்லாம் நினப்பான், அத்தா காப்பாற்றினோண்டு பாலன் கரையே டாக்டர் குழப்பாரா இல்லை எப்படியா டாக்டர் சொல்லுங்க, இந்த காசு போயிட்டு இருக்க. இந்த விஷயத்தான் எண்ணி நாம் அஞ்சுகின்றோமே தவிர மௌத்தை நினைத்து பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? அன்றைய மௌத்து நாம மௌத்தா போவோமே, அந்த தருவாயில மௌத்தா போகிற நேரத்தில் நமக்கு செய்தானுடைய சேட்டைகள் வரும், செய்தானுடைய ஊசலாட்டங்கள் வரும். அந்த நேரத்தில் நம் கலிவாமோடு மௌத்தா போகமா? நம்முடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான், அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் கூறி சிரித்தவாறு மௌத்தாவுமா? என் நிலைமை என்ன தெரியலையே. ஒரு மிகப்பெரிய இறைநேசர் அவருடைய மகன் அப்துல்லா சொல்லுகின்றார், என் அத்தா மௌத்தா போ தருவாயில லாபஸ் இந்த வார்த்தை மட்டும் வரும். லாபஸ்னா இது போதாது. அவன் மகன் கேட்கிறா, அப்துல்லா கேட்கிறாரு, ஏத்தா என்னத்தா லாபஸ் சொல்லிய? என் செய்தா பக்கத்துல உட்காந்து சொல்றான், அவங்க அஹமது இப்னு ஹம்பல் நினைக்கிறாங்க, சொல்றான், ஹம்பல என்னுடைய சேட்டை இப்படி தப்பிச்சிட்டிய, நீங்க தப்பிச்சிட்டியேன்னு சொல்றான். அப்ப சொல்றாங்க, இல்லை இது மாத்திரம் தப்பிக்க இல்லை, நம்ம மௌத்தா போகும்போது முழுசா களிமாவோடு மௌத்தாகல, இது போதாதுன்னு கை காட்டுறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு அந்த சொல்லக்கூடிய வார்த்தை செய்தாருடைய சேட்டைகளை சமாளிக்கக்கூடிய ஏதாச்சும் பதில் தெரியுமான்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது. ஏன்னு சொன்னால் நம்ம இங்கே உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நாளைக்கு நினச்சி பயமே இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கான்? இன்னைக்கு நல்லா இருக்கும், இதே மாதிரி தான் இருப்போம், 100 வயசு நல்லா இருக்கும், இப்போ 70 வயசு நல்லா இருக்கும். ஆட்ட சட்டமா பாத்ரூம் போயிட்டு வெளியே வராது, என்னவோ செய்யுங்க, மூச்சு அடிக்குங்க, மௌத்து முடிஞ்சு. எத்தனை போய் வீட்டுக்கு போன மௌத்து மௌத்துட்டு போகிற எத்தனை பேர் வீட்டுக்கு போன மௌத்து தொழுதுட்டு வீட்டுக்கு போய் மௌத்து நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா மௌத்தாயிடுறாங்க. என்ன காரணம்? மௌத்துங்கிற டைம் சொல்லி வராது.
இந்த மரணம் வருகின்ற தருவாயில் நம்முடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தான். மௌத்தனுக்கு நம்மளாம் பயப்படுறோம், என்னது வேமா மௌத்தாக்கிறோமோ அப்படி பயப்படுறோம். ஆனால் சஹாபா பெருமக்கள்லாம் மௌத்தனுக்கு சந்தோஷப்பட்டாங்க. எதுக்கு? அவங்க சந்தோஷப்பட்டது அல்லாஹ்வை சந்திக்க போறோங்கிற சந்தோஷம். மௌத்தா போயிட்டா இங்க நாளைக்கு கியாமத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போறோங்கிற சந்தோஷம். மௌத்தா போயிட்டா என் கூட இருந்த சஹாபா பெருமக்கள் இவங்களெல்லாம் சந்திக்க போறோம் சந்தோஷம். மௌத்தா போயிட்டா நாளைக்கு சொர்க்கம் கிடைக்க போதே அதை நினைச்சு சந்தோஷம். ஏன்? அதுக்கு தக்கன அமல்கள் அவர் செஞ்சிருந்தாங்க. அமல்கள் செஞ்சால சந்தோஷப்பட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாப்புல சிரிச்சுட்டு மௌத்தா போனாங்க. அவங்க படு கஷ்டம் என்ன, சுடுமணலை கள்ளத்துக்கு போட்டு கொடுமைப்படுத்தினாங்க. அஹதுன் அஹதுன் என்று சொன்னார்கள். அந்த ஈமான்ல ஏதாச்சும் ஒன்று இருக்குமா உள்ளத்துல? இன்னைக்கு செல்போன் நம்ம பிள்ளைகளும் வச்சிருக்காங்க. செல்போன் வச்சிருந்தா எத்தனை பிள்ளைகளுடைய செல்போன்ல கராத்து பயானு மார்க்கசமா விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரமாச்சும் பயான் எடுத்து கேட்கிறோம், கிராஜ் எடுத்து கேட்கிறோம்னா இல்லை. 24 மணி நேரம் இன்ஸ்டா பார்க்குறோம், 24 மணி நேரம் சாட்டிங் பண்றோம், 24 மணி நேரம் தவறான படங்களையே பார்க்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நினைவு. நாளைக்கு அல்லாஹ் நம்மை கேட்பான், அல்லாஹ் நம்மை பதில் சொல்ல வேண்டும். இது போன்ற ஹராமான நிலைமைகளை இருந்தால் நாளைக்கு மௌத்து என்னாகும் தெரியலையே என்ற எண்ணம் யாருக்கோ செஞ்சிருக்குமா? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். எத்தனையோ பேர் தொழுக்கு இருந்தாங்க, சுஜூது போனாங்க, சுஜூதுலேயே மௌத்தா போயிட்டாங்க. ஒளி செஞ்சுக்கிருந்தாங்க, ஒளி செஞ்சுக்கிறதுலேயே அவசரத்துக்கு மௌத்தா போயிட்டாங்க. எத்தனையோ பேர் காபத்தில் தவாபு செஞ்சுக்கிருந்தாங்க, தவாபு செஞ்சுக்கிறதுலேயே மௌத்தா போயிட்டாங்க. சஃபாமர்வால மௌத்தாயிட்டாங்க. மதீனாவோட ரௌலத்துல் ஜன்னாவோட ரசூலோட தர்பாருக்கு முன்பு கல்வின்னா ஹைத்துக்கு சலாம் சொல்லிக்கிறதுலேயே மௌத்தா போயிட்டாங்க. இன்னும் பல்வேறு நல்ல குர்ஆன் ஒதுக்கிருக்கும் போது மௌத்தா போயிட்டாங்க. இப்படி எத்தனையோ விஷயம் கேள்விப்படுறோம். நம்மளுக்கு ஆசை இருக்குல்ல, நம்மளும் குர்ஆன் ஒதுக்கணும், மௌத்தா போகணும், தொழுக்கு இருக்கும்போதே மௌத்தா போகணும், அபுத்துல்லாவை மௌத்தா போகணும், மதீனாவில் மௌத்தா போனால் நேராக சொர்க்கத்துக்கு ஆசை இருக்குல்ல. இந்த மௌத்து நமக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையில ஒருத்தருக்கு தொழுகையிலே சுஜூதிலேயே மரம் இருக்க வேண்டும் சொன்னால் அவர் சகா காலமும் எல்லா நேரமுமே அல்லாஹ்வை இமாம் ஜமாத்துக்கு நேர பின்னின்று வக்து தவறாமல் தக்பீர் தஹ்ரீமா தவறாமல் அல்லாஹ்வை தொழுது வந்து அல்லாஹ் கேட்பானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்களே, தக்பீர் சொல்லி தொழுதா அவருக்கு அந்த தொழுகையில மௌத்து வரும். குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ்வோடு பேசுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, மன் அராத யதகல்லமு அல்லாஹ் ஃபல்யக்ரா குர்ஆன. அல்லாஹ்வோடு பேச ஆசைப்படுகின்றீர்களா, அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்ய ஆசைப்படுகின்றீர்களா, குர்ஆனை ஓதுங்கள் என்று கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அந்த குர்ஆனை வளமையாக ஓதிக்கொண்டிருந்தவருக்கு குர்ஆனை பார்த்த மாதிரியே நமக்கு மௌத்து வரும். அல்லாஹ்வை எப்போதுமே நினைத்துக் கொண்டிருக்க மக்களுக்கு காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்யக்கூடிய நிலை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவிலே நித்தம் தினம் ரசூலுல்லாஹ்வை நினைத்து ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கக்கூடியவருக்கு ரவுலாவிலே மதீனாவிலே மௌத்து வரும். நாமும் அது போன்ற மௌத்தை வர வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இவ்வுலகத்திலே வாழுகின்ற காலத்திலே இது போன்ற மறுமைக்கு செல்ல வேண்டும். நம்முடைய மௌத்தும் அழகாக இருக்க வேண்டும் நினைக்கின்றவர் இவ்வுலக வாழ்க்கையை இபாதாத்துக்களிலே, இவ்வுலக வாழ்க்கையை மார்க்க சட்டங்களை கடைபிடிப்பதிலே, அமல் செய்வதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மரம் அழகான மரமாக அமைய வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தௌஃபீக் செய்யணும். அதே மாதிரி நாமளும் இபாதத்து செய்யணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாரும் மௌத்தா போவோம்னு சொல்றோம். ஒரு காலத்துல மௌத்து வரும், கண்டிப்பா வரும், யாருக்கும் தச்சு போகாது, எல்லா நிலைமையும் வரும். அந்த வர்ற நேரத்துல ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாரும் இருப்பாங்க. கூட பல மனைவி இருப்பாப்புல, சொந்த பந்தம் இருப்பாப்புல, எல்லாரும் சூழ்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் ஒழுங்கான முறையிலே இபாதத்துக்கள் நல்ல வணக்க வழிபாடுகள் செய்தால் நம்முடைய மரணம் அல்லாஹ்வை பார்த்தவாறு நமக்கு இருக்கும். அந்த சக்கராத்துடைய வேதனைகளை நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ தான தர்மம் செய்யுங்க, நல்லது செய்யுங்க அப்படிலாம் சொல்லுவோம். யாருக்கு சரியான முறையில் கேட்கறது கிடையாது. ஆனால் ஜக்காத் கருகராவுடைய நிலைமை சொல்லுவாங்க, நெஞ்சுக்கு தொண்டைக்கு இழுத்துக்கக்கூடிய நிலைமை. அந்த நிலைமை வர போகும்போது
நமக்கு ஆசையெல்லாம் வரும். இப்போ உடைய அல்லா மறுமையில் போய் நான் நல்லது செஞ்சுட்டு வந்துடுறேன், இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, நான் நன்மை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் உலகத்தில் எந்த நன்மையும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உலகத்திலே இருக்கையிலே எவ்வளவு நன்மைகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டால்தான் நம்மால் முழுமையாக சீராக முடியும். ஒருவேளை நாம் தவறான முறையிலே உலக வாழ்க்கையில் என்று சொன்னால் நம்முடைய மரணம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மோசமான மரணமாக ஆகிவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணங்களுடைய விஷயத்திலே மௌத்துடைய விஷயங்களிலே எத்தனையோ பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம், கபுஸ்தானுக்கு போகிறோம், அடக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஜும்மாவில் இருக்கோம், நாளைக்கு ஜும்மா இல்லை, அடுத்த ஜும்மாவில் இருக்கோங்க, அடுத்த மாதம் இல்லை, போன ரமானுக்கு அடுத்த ரமான் இல்லை. இதை பார்த்து நமக்கு ஏதாச்சும் படிப்பணும். அவங்க போயிட்டாங்க, வயசாச்சு போயிட்டாங்க. எப்படி வயசாச்சு போயிட்டு எத்தனையோ பேர் சின்ன குழந்தைகள் எல்லாம் வாலிப இளைஞர்கள் எத்தனையோ பேர் ஓத்தா போய்க்கிருக்காங்களே. சலாசத்தில் கேட்பாங்க மக்கள், யாரை சொல்லலாம் இப்படி இஸ்ராயல் திடீர்னு வர்றாப்புல வந்து சுருக்குகிற போட்ட சுருக்கு போயிடறாப்புல, யாரை சொல்லலாம் ஏதாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் இது வரப்போறாப்புல, இன்னும் ஒரு 2 வருஷம் சென்று வருவாங்க, 3 வருஷம் சென்று வருவாங்கன்னு சொன்னால் நாங்கள் அமல் செஞ்சுக்கிடுவோமே, யாரை சொல்லலாம்னு கேட்கும்போது செலவாக சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடியே அந்த இண்டிகேஷன் சொல்லுவாங்களா, அந்த கொடுத்தமே உங்களுக்கு தகவலாம் கொடுத்தமே, என்ன யாரை சொல்லலாம், நான் மொத்தம் போய் எந்த தகவலும் முன்னாடி வரவே இல்லையே. இடத்துல கேட்பாங்களா, உனக்கு தாடியில் வெள்ளை முடி வச்ச, தலையில் வெள்ளை முடி வச்ச, நீ என்ன செஞ்ச, கண்ணாடியை பார்த்து பார்த்து ஒட்டி ஒட்டி வெட்டின, யாரை சொல்லலாம். இல்லை, அந்த வெள்ளமொழி வந்தது விரைவிலே நீ மரணமாக இருக்கின்றாய், அந்த மரணம் உனக்கு சமீபத்துக்குள் இருக்கு, உசாராக நின்றுதான் வெள்ளமொழி வந்துச்சு. நீ என்ன செஞ்ச, மாஞ்சு மாஞ்சு டை அடிச்சு மறைச்ச, மாஞ்சு மாஞ்சு இந்த வெள்ளமொழியாக விட்ட இளைஞனாக இருக்க ஆசைப்பட்டாயே. அப்போது மரணம் சொல்கின்றது, உன்னை நான் சமீபத்தை கொண்டிருக்கின்றேன், இதோ என்னுடைய வருகை உன்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது, நீ தயாராக என்று சொன்னிச்சு. நீ கேட்டியா? இல்லை, யாரோ சொல்லலாம். ஜும்மாவில் போன வாரத்தில் இன்னும் அப்துல்லா பாய் உட்காந்துருந்தாங்கல்ல, ஃபாரூக் பாய் உட்காந்தாங்களே, செய்யபாய் உட்காந்தாங்க, எங்க யாரோ சொல்ல மௌத்தா போயிட்டாரு. ஏப்பா மௌத்தா போயிட்டாரு, அடுத்து நீங்கிற மறந்துட்டியா? இல்ல, உன் வீட்டில் உங்க அம்மா இருந்தாங்களே, உன் அக்கா இருந்தாங்களே, உன் அத்தா இருந்தாங்களே, மாமி இருந்தார்களே, இவங்களாம் எங்க யார சொல்லா போயிட்டாங்க. எப்பா இவங்கெல்லாம் போயிட்டாங்களே, நீ மட்டும் இந்த உலகத்தில் நிலையாக இருப்பாய் நினைத்து கொண்டாயா? சொல்றாங்க, அப்ப இந்த உலகத்தை இவங்களாம் போவாங்க, நான் இருப்பேன், நமக்கு எந்த விதமான தகவலும் தெரிவிக்கணும். சரியா? எல்லாமே உங்களுக்கு தகவல் முன்னெச்சரிக்கையா கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நம்ம மக்கள் நமக்கு இல்லை. இதுப்பா இதுதான் அவருக்கு தப்பா. அவர் வயசாச்சு, அவன் குடிச்சுக்கிட்டே இருந்தான், ஈரழி செத்து போயிட்டான். அவன் வந்து ரொம்ப மோசமானவப்பா, அதனால செத்து போயிட்டான். அவன் இருக்க காலத்தை தம்படிச்சுட்டே இருந்தான், நுரையில் கேன்சர் வந்து செத்து போயிட்டான். இதைத்தான் இவர் அவர் செய்தார் அவர் செய்தார் அவர் செய்தார் என்று சொல்லுகின்றோமே. நாம் செய்கின்ற தவறு என்ன சிந்தித்து பார்த்தோமா? நமக்கு மரணம் சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, அருமையான சஹாபாக்களே, மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எப்பொழுது வரும் என்று நினைக்கிறீர்கள் கேட்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, யாரை சொல்லலாம், காலையில் எதிர்த்தா நைட்டு படுக்கிறதுக்கு நிச்சயம் இல்லை, இதே நம்ம வாழ்க்கையை. இன்னொரு சஹாபி சொல்றாங்க போல, யாரை சொல்லலாம், லுஹர் தொழுதுட்டோம், அசல் தொழுதுட்டோமா தெரியல, தொழுவோமா தெரியல, இதுதான் வாழ்க்கை. அதான் சொல்றாங்க, இல்லப்பா ஒரு வக்து சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லிட்டோம், 2வது சலாம் சொல்லுவோமா என்று நமக்கு தெரியாது. இதுதான் வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரும் இது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் மரணத்தை விடுவோம், இவ்வுலகத்தை விட்டு சென்று விடுவோம். நம் கூட பாசமாக இருந்தாரே மனைவி, அவர் நம்மோடு இருக்க போவதில்லை. நாம் செல்லவே என்று வளர்த்தோமே, இந்த பிள்ளைகள் நம்மோடு இருக்க போவதில்லை. நம்மை பாசத்தோடு வளர்த்தார்களே, அந்த பெற்றோர்கள் அதை கூட இருக்க போவதில்லை. நம்மோடு சுற்றாக எல்லா இடத்துக்கே வந்தார்கள், நட்பாக இருந்தார்களே, அந்த நண்பர்கள் யாரும் இருக்க போவதில்லை. கணவன் மனைவி 2 பேரும் அந்யோன்யமாக இருக்காங்க. எவ்வளவு அந்யோன்யம் இருந்தால் ரொம்ப நெருக்கம், ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய முடியாத நெருக்கத்தில் இருக்காங்க, பிரிய முடியாத நெருக்கத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நடு ராத்திரி 1 மணி 2 மணி கணவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஒத்தா போயிட்டார். வீட்டில் ரூமில் யாருமே இல்லை. அந்த மனைவி பாப்பா பட்டு வந்து போயிட்டாரு. சரி நீ 2 மணி ஆச்சு, அப்படி சொல்ல வேணாம், நான் அப்படி சொல்ல கோயில் கிடப்போம். பார்த்துக்கிறதுக்கு காலையில் சொல்லிக்கணும். எந்த மனைவியாச்சும் நினைக்குமா,
கணவன் இறந்து விட்டால் அந்த ஜனாசாவோடு இரவு மீறி இருக்கின்ற 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ மனைவியால் படுத்திருக்க முடியுமா? ஐயோ மூத்தா போயிட்டார், பேயா வந்துடுவார், உடனே ஓடு. என்னது ஓடுற காரணம் பயம். ஐயோ அந்த பேய் நம்மளும் பிடிச்சிடும், நம்மளும் போயிடுவோம் பயம். இதுதான் உலக வாழ்க்கை. நீங்கள் யாரை பாசமாக நினைக்கின்றீர்கள் இதுதான் நிரந்தரம். அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரம். அல்லாஹ்வை தவிர இவ்வுலகத்தில் எல்லாமே நிலை இல்லாத வாழ்க்கை அழிந்துவிடும். அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வை மோட்சம் பெற வேண்டும் என்று சொன்னார். இவ்வுலக வாழ்க்கைக்கு மௌத் அழகான முறையில் வரும்னு சொன்னா அந்த மௌத்துக்கிழமை இபாதத்துக்கள் நிறைய சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். மௌத்தா போயிடும். நம்ம எல்லாரும் ஜனாதாவுடைய விஷயத்துல நாம் பொதுபோக்காக இருக்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக ஒரு மையத்தை இறந்து போயிடுச்சு. என்ன செய்வோம்? உடனே கசப்பு மாத்துவா, அவன் போட்டுக்க ட்ரெஸ்ஸு கையெல்லாம் மாற்று கசப்பு மாத்துன்னு சொல்லி வேகமாக வருவாங்க கசப்பு மாத்துறவங்க. அப்போ மெய் சொல்லுவான், ஓ கசப்பு மாத்த வந்திருக்கக்கூடியவர்களே, இப்பத்தாப்பா என் உயிரை குத்துகிறா கொலையூரியா. எப்படி சொன்னா ஒரு முள் செடிகளை பட்டு சேலையை போட்டு இழுத்தா எப்படி கந்தரவளம் வரும், அப்படி இப்பத்தாப்பா என் உடம்புல ரூ எடுக்கப்பட்டிருக்கு, என் உடம்புலாம் வேதனையா இருக்கு, என் சட்டையை பார்த்து கலத்துங்கப்பா. நம்ம மொத்தம் ஜடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கலத்தி மாற்றுவோம். நமக்கு தளருமா, என்னை பார்த்து கலத்துங்கப்பா, உடம்புலாம் பொண்ணா இருக்கு, கலத்துக்குன்னு சொல்லுமா. இந்த சத்தம் மனுஷருக்கும் கேட்காது, ஜின்னுக்கும் கேட்காது, இதை தவிர எல்லாத்தையும் கேட்கும். நீங்க ஒவ்வொரு ஜனாதாவுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கு. சொல்லுமா தண்ணீர் ஊத்த போவாங்க, சொல்லுமா ஐயா யுகவாசி என்ன குழப்பாட்ட வந்திருக்கக்கூடியவர்களே, தண்ணியப்பா என் உடம்பெல்லாம் ரணகமா இருக்கு, நீ சூடா ஊத்துறா என் உடம்பு தாங்காதுப்பா, ஜில்லுன்னு ஊத்தினாரியே அப்படி குழு தாங்க மாட்டாப்பான்னு சொல்லுது. ஏன் சொன்னா ஒவ்வொரு ஜனாதாவை குழுப்பாட்டுகின்ற பொழுதும் இவை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, கேட்கக்கூடிய சக்தி கிடையாது. கண்ணியமாக இப்படி சிந்தித்து பாருங்கள், நாம் மரணித்து விட்டால் என்னை உள்பட இதே நிலைமைதான் நமக்கு. சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் படிப்பனை செஞ்சுன்னா நமக்கும் நாளைக்கு இந்த நிலைமை வரும். எல்லாமே நம்ம அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கிட்டாக்க நம்ம மௌத்து எல்லாமே சுகமா இருக்கும், ராகத்தா இருக்கும். மௌத்துடைய விஷயங்களை கபூர்ஸ்தான் என்ன பேசு, ஜனாசா அடக்கப்பட்டு அடக்கிட்டா 4 பேர் 10 பேர் சுற்றி அடைக்கிருப்பாங்க, சுத்தின்னு ஊர் பேசு. இந்த கபர்வாசிலாம் அவங்க திட்டிக்கு இருப்பாப்பா, அவங்க எத்தனை பேர் வேதனைப்பட்டுக்கு இருக்கலாம், எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கலாம். பாரு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், உன் மாமாடானா, உன் மச்சான் தானா, உன் தம்பியானா, அவங்க அழுதுக்கு இருப்பான் கபர்ல. இவன் நின்று சிறு சிறு பேசி அழைச்சிக்கு இருப்பான். ஏன்னா இந்த கபூர்ஸ்தான் என்ன நடந்து போதா சுத்தி ரேட்டு ரியலிஸ்டி பேசி இருப்பான். இதுதான் நம்மளுடைய நிலைமை. மூத்தை ஒவ்வொரு தினமும் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதை எப்போது வேண்டுமா நம்மளை அடையும். அது வந்துருச்சுன்னாக்கு ஒரு செகண்ட் கூட தாமதப்படுத்த முடியாது. அந்த மரணம் நல்ல மரணமாக இருக்க வேண்டும், அந்த மரணத்தின் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து நல்லருள் பாதிப்பாராக என்று கூறி வாய்ப்பளித்த ரப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். வாஹித் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.